அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபி சப்நெட்டிங் அண்ட் வேரியபிள் அண்ட் சப்நெட் மாஸ்க் அண்ட் சைடர் நோட்டேஷனை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்நெட்டிங் அப்படின்னு வந்தது பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸ்ஃபுல் ஐபி ரேஞ்ச் வந்து பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 192.168.0.0ன்னு வச்சிங்களேன் /24 இருக்குது. என்னோட /24 என்னோட ஒரு ஹோஸ்ட் என்டர்பிரைஸ் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஸ்மால் ஆஃபீஸ் இருக்குது. எனக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 யூசர் தான் இருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபுல்லுன்றதுனால எனக்கு என்ன ஆகுனா, எனக்கு 20 இருந்தாலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், 0.1லேருந்து எனக்கு .255 இருக்குங்களா, இந்த எல்லா ஐபி அட்ரஸும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேஸ்ட் ஆகும். ஆனால் எனக்கு அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, 20 தான் இருக்காங்க. ஆனால் வேஸ்ட் பண்ணுற ஐபி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 256 மைனஸ் 254ன்னு வச்சுங்களேன். ஹோஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 234 ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எதுக்கு நான் வந்து இதை வந்து வேஸ்ட் பண்ணணும், ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து இந்த நம்மளுக்கு இருக்கிற ஐபியை வச்சு நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது, அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வந்தது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லெஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபுல்லு, இது வந்து இந்த சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா /8 வந்து கிளாஸ் ஏக்கு, நான் இங்கே ரைட் பண்ணுறேன், ஜஸ்ட் ரீகேப். இது /8 கிளாஸ் ஏக்கு, கிளாஸ் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா /16, கிளாஸ் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா /24. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடு, இது வந்து சேஞ்சே பண்ணலாம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் ஐபி அட்ரஸ் இந்த ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ட்வீக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க் விச் இஸ் கால்ட் அஸ் கிளாஸ்லெஸ் ஐபி ரவுட்டிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நெட்ஒர்க்கில் இப்போ எல்லா நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கிளாஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டாங்க, கிளாஸ்லெஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்ற கிளாஸ்லெஸ் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு உங்களுக்கு, இப்போ அதே சொன்ன இந்த எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு 256 ஐபி அட்ரஸ் இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 5 சப்நெட் 4 சப்நெட் தான் வேணும். ஆனால் எனக்கு வந்து 184 இது இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த 186 வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது. ஸோ இதை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது நம்ம கிளாஸ்லெஸ் போகிறோம், ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிஸ்டம் ஐபி இருக்குது, இங்கே 2 ஐபி, இங்கே 4 ஐபி, 16 ஐபி, இங்கே 4 ஐபி, இங்கே 16 ஐபி தான் தேவை, இங்கே 32 தான் தேவை. இதுவே நான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா /24லேருந்து விச் இஸ் 256 ஐபி அட்ரஸ்லேயே என்னால் ஸ்பிட் பண்ண முடிஞ்சதுன்னா என்னோட ரெக்யர்மெண்ட் ஃபுல்லாக நான் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கிளாஸ் ஃபுல்லாக போனால் இதுக்கு ஒரு 256, இதுக்கு ஒரு /24, இதுக்கு ஒரு /24, இதுக்கு ஒரு /24, இதுக்கு ஒரு /24 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அசைன் பண்ணணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு கிளாஸ்லெஸ் ஐபி வந்து யூஸ் பண்ணுறோம் விச் இஸ் கால் சப்நெட் மாஸ்கிங். ஓகே, சப்நெட் வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க், ஓகேங்களா. நம்ம நெட்வொர்க் மாஸ்க் பார்த்தோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிளாஸ் பிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். இல்லை கிளாஸ் ஏ கிளாஸ் பி எதில் வந்து எடுத்துக்கலாம், பட் ஃபார் நான் வந்து கிளாஸ் பிலேருந்து எடுத்துட்டேன். நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பார்ட்டு, அடுத்த 2 பார்த்தீங்கன்னா போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோஸ்ட் பார்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹோஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹோஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோஸ்ட் பார்ட்லேருந்து நம்ம பாரோ பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்நெட்டிங் பண்ணுறோம், ஓகேங்களா. சப்நெட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போது இந்த ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு வந்து இது வந்து ஹோஸ்ட் தான். ஆனால் இந்த ஹோஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நெட்வொர்க் மாஸ்க்காக மாற்றுறோம், சிம்பிள். ஸோ ஹோஸ்ட் வந்து பாரோ பண்ணி ஹோஸ்ட்லேருந்து நம்ம நெட்வொர்க் பார்ட்டுக்கு பாரோ பண்ணி நம்ம இதை நெட்வொர்க்காக மாற்றி ரிமைனிங் ஹோஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம், மோர் எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க். ஸோ நம்ம நெட்வொர்க் மாஸ்க் பார்த்தோம். நெட்வொர்க் மாஸ்க்னா என்னது, /24னா நம்மளுக்கு 255.255.255.0ன்னு பார்த்தோம் கிளாஸ் பி. ஸோ கிளாஸ் பிக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம 255.255.0
0.0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா /16க்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு வந்து 26 பிட்டு இருக்குன்னா என்னோட நெட்வொர்க் மாஸ்க் வந்து நான் கிளாஸ் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 192 வந்துடும். இன்ஸ்டெட் ஆஃப் வந்து .0க்கு எனக்கு 192. இன்ஸ்டெட் ஆஃப் 19 பிட்டு நான் வந்து 13 பிட் வந்து நான் ஹோஸ்ட்டுக்கு வச்சுருக்கேன், எனக்கு 224. ஸோ இந்த மாதிரி இந்த சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேரி ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து சப்நெட் மாஸ்க் வந்து நான் சப்நெட்டிங் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஃபிக்ஸடுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம வேரியபிள் லென்த், அதாவது வந்து இது வந்து மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா 224 கூட இருக்கலாம். நம்ம பேஸ்டாக நம்ம எவ்வளோ ஐபி வேணுன்றதை பொறுத்து நம்ம இந்த சப்நெட் மாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஓகே. ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். மேபி இது கொஞ்சம் ரொம்ப லிட்டில் கன்ஃபியூஷனாக இருக்கும். அடுத்த ஸ்லைட் பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ பேசிக்காக இந்த /24/16 வந்து ஃபிக்ஸடு. இந்த ஃபிக்ஸட்லேருந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துன்னா /24 வந்து ஃபிக்ஸடு. இதை பண்ண முடியாது கிளாஸ் ஃபுல்ல. இப்போ கிளாஸ்லெஸில் /23 பண்ணலாம், /22 பண்ணலாம், /21 பண்ணலாம், /20 பண்ணலாம், /19 பண்ணலாம், /18 பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் இதுக்கு வந்து பண்ணலாம். /25 பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் வந்து வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்கை யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஐபியை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி ஈச் இந்த நெட்வொர்க் இல்லைங்களா, கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு. ஸோ இதில் வந்து நம்ம இதை வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றதை வந்து பார்த்திங்கன்னா சப்நெட்டிங் கான்செப்ட் ஹோஸ்ட் பிட்லேருந்து நம்ம நெட்வொர்க் பிட்டாக மாற்றுறோம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைடர் நோட்டேஷன் சொல்லுவாங்க. இதனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் நோட்டேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம சிஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம இந்த தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் இன் கேஸ் ஆஃப் ஜூனிப்பர் இல்லைனா நோக்கியா அண்ட் அதர் வெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தி அலோவ் வந்து பார்த்தீங்கன்னா சைடர் நோட்டேஷனை வச்சு வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10.0.0.0 இப்போ நான் நோக்கியாவில் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன் அப்படின்னா, நோக்கியாவோ ஜூனிப்பரில் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன் அப்படின்னா நான் 1/24ன்னு போட்டுருவேன் சிம்பிளாக. இல்லை 1/1.0.0.1/8ன்னு போட்டுருவேன். இன்கேஸ் ஆஃப் சிஸ்கோ இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணேன்னா 1.0.0.0.1 இதை வந்து என்னோட ஹோஸ்ட் ஐபி. இதுக்கு வந்து என்னுடைய சப்நெட் மாஸ்க்கை வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடர் நோட்டேஷன். சப்நெட் மாஸ்க்கை நீங்கள் டேரெக்டாக இந்த /24னே போட்டலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் ஒரு வாட்டியும் நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து /24 /25 மட்டும் நீங்கள் போட்டு அது ஈஸியாக வந்து டெனோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விஎல்எஸ்எம்மில் எப்படி வந்து இந்த சைடர் நோட்டேஷன் வந்து யூஸ் ஆகுதுன்றது தான். இதே உங்களுக்கு கிளாஸ் ஃபுல் ரவுட்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடர் நோட்டேஷன் தேவைப்படாது. கிளாஸ் ஃபுல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு /8/16 /24 தான். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு. அதனால் உங்களுக்கு சைடர் நோட்டேஷன் இந்த சைடர் நோட்டேஷன் பை ஃபிக்ஸடு உங்களுக்கு. ஆனால் இந்த சைடர் நோட்டேஷன் எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த விஎல்எஸ்எம் தான். நம்ம வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க் போகும்போது தான் இந்த ஃபிக்ஸட் சப்நெட்டில் மாஸ்க்ல வந்து வேரியபிள் சப்நெட் மாஸ்க் போகும்போது தான் நம்மளுக்கு இந்த சைடர் நோட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படி வந்து நம்ம இதை வந்து ஒரு /24 வந்து எப்படி சப்நெட் பண்ண போகிறோன்றத நம்ம கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எப்படி சப்நெட்டிங் பண்ணுறது வந்து பார்த்துட்டு பைனரி டு டெசிமல், டெசிமல் டு பைனரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த ப்ராக்டிஸை வந்து பண்ணலாம். ஓகே. கிளாஸ் ஏ சப்நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹோஸ்ட் பிட்டு 1 2 3. ஸோ இந்த ஹோஸ்ட் பிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேரியபிள் இன் சப்நெட் மாஸ்க்கை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 1/1 கடன் வாங்கும்போது என்ன ஆகும், என்னோட நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து கம்மியாகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நெட்வொர்க் பிட்டு. ஸோ நெட்வொர்க் பிட் வந்து 8. இந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க்கு எவ்வளோ பிட்டு வந்து பாரோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ சப்நெட்டு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 255.0.0.0 ஓகேங்களா. இதுதான் என்னுடைய கிளாஸ் ஏவோட சப்நெட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 255. ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ண போகிறேன் 111111 ஓகேங்களா.
இதை 0 0 0 0 0 0 0 ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லாஷ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 128 இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பிட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் போர்ஷன். ஓகே, நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக போட்டுறேன், கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். நெட்வொர்க் போர்ஷன். ஸோ இந்த நெட்வொர்க் போர்ஷன் வந்து கிளாஸ் ஏல எனக்கு ஃபிக்ஸடு. ஸோ இது என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இது வந்து ஃபிக்ஸட். ஆனால் இந்த ஹோஸ்ட் போர்ஷன் தான் வந்து நான் வந்து கடை வாங்க போகிறேன் நெட்வொர்க்குக்கு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பிட்டை வந்து நான் கடை வாங்க போகிறேன். அப்போ ஒரு பிட்டை நான் வந்து கடை வாங்குறேன். இப்போ நான் ஒரு பிட்டை கடை வாங்கினா இது என்னது 128. ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா 1 2 3. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். 1 2 3 4 5 6 7 8ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இதை வந்து நம்ம எப்படி இருக்குன்னா 2 to the power of 1, 2 to the power of 2, 2 to the power of 3, 2 to the power of 4, 2 to the power of 0, 1, 2, 3, 2 to the power of 4, 5, 6, 7. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 128, 64, 32, 16, 8, 4, 2 and 1. இந்த வேல்யூ தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூவில் நம்ம இந்த ஃபஸ்ட் பிட்டு இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம கடை வாங்குறோம். ஒரு பிட்டை வந்து நம்ம நெட்வொர்க் மாஸ்க்குக்கு வந்து கடை வாங்குறோம். ஓகேங்களா. இப்போ கடை வாங்கும்போது எனக்கு என்ன ஆகும், என்னுடைய ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 128 கேட்க. ஸோ என்னோட சப்நெட் மாஸ்க்கை வந்து நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்னா, நான் எத்தனை பிட்டு கடை வாங்கணும் அதை வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இத்தனை பிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிட்டை வந்து கடன் வாங்கியிருக்கேன். இந்த பிட்டோட வேல்யூ என்ன 128. அப்போ என்னுடைய சப்நெட் மாஸ்க் என்னன்னா இங்கே 255 வந்துடும் ஃபிக்ஸடு. நான் இங்கே என்ன கடன் வாங்கியிருக்கேன் 128 கடன் வாங்கியிருக்கேன். 128.0.0 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நெட்வொர்க் மாஸ்க். ஓகே, ஸோ அதுக்கு எத்தனை ஐபி ரிமைனிங் இருக்குது, இத்தனை ரிமைனிங் ஐபி. ஹோப் இது உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் மாஸ்க் நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, நான் எத்தனை பிட்டு கடன் வாங்கியிருக்கணும் அதை நான் வந்து அப்படியே ப்ளஸ் பண்ணிகிட்டே போவேன். இப்போ இன்கேஸ் வந்து நான் வந்து ஒரு 3 பிட்டை கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இதை பார்க்காதீங்க, இதை ப்ராக்டிக்கலாக இதை மட்டும் பாருங்கள். இப்போ 3 பிட்டை நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்றப்போ 128, 64, 32. அப்போ 10 ஒரு 4 14, இது 1 6 9 10 12 2 இங்கே ஒன்று 224. ஓகேங்க, அப்போ என்னோடய சப்நெட் மாஸ்க் என்ன வரும் 255.224.0.0 அப்படின்னு வரும். அங்கேயே பாருங்கள் நம்ம 3 பிட்டு சொன்னோமா. ஸோ 3 பிட்டை நம்ம கடன் வாங்கியிருக்கோம் 1 2 3. அதோட சப்நெட் மாஸ்க் வந்து 224. பாருங்கள் 3 பிட்டை கடன் வாங்கியிருக்கோம். அதோட சப்நெட் மாஸ்க் என்ன, நெட்வொர்க் மாஸ்க் என்ன, சப்நெட் மாஸ்க் 224. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சப்நெட்டிங் யாருன்னா கேட்டாங்கன்னா நெட்வொர்க் மாஸ்க் என்ன வரும், எத்தனை பிட்டை நான் பாரோ பண்ணுறேன், எப்படி வந்து நான் கால்குலேட் பண்ணால், நீங்கள் ஒன்றும் ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் இதை வெரிஃபை பண்ணணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் எத்தனை பிட்டை வந்து நீங்கள் கடை வாங்குறீங்களோ அத்தனை பிட்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் பிட் வந்துடும். உங்களுக்கு ஹோஸ்ட் பிட் கேட்டாங்கன்னா ரிமைனிங் இந்த 16 இருக்கா, இந்த 16 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 255 அது இருக்கு இல்லைங்க, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து சப்நெட் மாஸ்க் எப்படி பண்ணுறது, இந்த பிட்ஸை வச்சு எப்படி பண்ணுறது, எத்தனை சப்நெட் எத்தனை ஹோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்நெட் மாஸ்க் பார்த்துட்டோம், பிட்ஸ் பாரோ வந்து 3 பிட்டு பாரோ பண்ணி பார்த்துட்டோம், ரிமைனிங் வந்து ஹோஸ்ட் பார்த்து அது என்னடா இது எத்தனை சப்நெட் 8 சப்நெட்னு கிரியேட் பண்ணுங்க, அது என்ன எத்தனை சப்நெட் எப்படி இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்குங்களா, இதை வந்து அப்படியே நம்ம ரிவர்ஸில் போடணும். இங்கே 128 64 16 நம்ம போட்டோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸில் வந்து போடணும். ஒரு நிமிஷம் இருங்க, லைக் 8 வரணும் இல்லைங்களா நம்மளுக்கு, சாரி இது கிடையாது. ஸோ இது எப்படி வரும்னா உங்களுக்கு இப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க 0 0 0 0. ஓகேங்களா. ஸோ இது எப்படி வந்து உங்களுக்கு இத்தனை பிட்டு உங்களுக்கு அரைவ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபிக்ஸடு. ஓகேங்களா. இப்போ நம்ம எத்தனை பிட்டு கனெக்ட் ஆகிருக்கோம் 3 பிட்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாருங்கள்
2 to the power of இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சாரி இது அப்படியே ரிவர்ஸில் நம்ம போட்டோன்னா 1 2 4 8 16 32 64 128ங்களா. ஸோ மொத்தம் இது. ஸோ இதில் நம்ம எத்தனை இது வந்து பார்த்துருக்கோன்னா இது வந்து இது 3 நம்ம 3 பிட்டை வந்து நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தா 4 5 6 7 8 ஸோ 0ஓட சேர்த்து. ஓகேங்களா. ஸோ 2 to the power of இது நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த 3 பிட்டுங்க. ஸோ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு மொத்தம் 8 வரும். ஓகேங்களா. ஸோ இந்த 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா 8 சப்நெட் நீங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ 0னா ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் சேம் திங் லைக் 2 பிட்னா இப்போ 2 நெட்ஒர்க்கு, ஒரு பிட்டு போரோ பண்ணால் 2 நெட்ஒர்க்கு, 2 பிட்டு நெட்ஒர்க் பண்ணால் 4. இப்போ 4 பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16. ஸோ நம்ம நெட்ஒர்க் மாஸ்க்கு வந்து நம்ம இந்த ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து இந்த கால்குலேஷன் போட்டோம் இல்லைங்களா. இதை நம்ம எத்தனை சப்நெட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்போசிட் ஆர்டரில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எத்தனை சப்நெட்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ஈஸியாக. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். என்னென்னா சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கும் அப்படின்னா இந்த 2 to the power of இங்கேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லைக் எக்ஸாம்பிள் 0000 நம்ம சப்நெட் மாஸ்க்கு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வந்து நம்ம பண்ணுவோம். எத்தனை சப்நெட்ன்றதுக்கு நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில். இது வந்து பார்த்திங்கன்னா சப்நெட் மாஸ்க். இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சப்நெட், ஒரு ஹோஸ்ட்டுக்கு எத்தனை சப்நெட்டுக்கு எத்தனை ஹோஸ்ட்ன்றதை நம்ம இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷன் வந்து நம்ம இப்படி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷன் வந்து நம்ம இப்படி பண்ணோம் இல்லைங்களா. இந்த 128 64 இதை நம்ம சப்நெட் கண்டுபிடிக்கிறது ஆப்போசிட் டைரெக்ஷன். இந்த டைரெக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சப்நெட் எத்தனை சப்நெட் வருதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஹோஸ்ட். ஓகேங்களா. இப்போ நீங்கள் 3 பிட்டு நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா -2 to the power of 7 2 to the power of 7 இதில் 2 to the power of 8 - 3 5 வரும். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 பிட்டு நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் இங்கே. ஓகே லெட் மீ. இப்போ நம்ம சப்நெட் மாஸ்க் பார்த்துட்டோம், பிட்ஸ் பாரோவது எப்படி பார்த்துட்டோம், சப்நெட்டு பார்த்துட்டோம். இந்த நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த 3 பிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரோ பண்ணியிருக்கோமா. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் 3 பிட் 1 2 3 4 2 to the power of சாரி 3 பிட்டு தான், மொத்தம் 8 பிட் இல்லைங்களா. ஸோ இந்த 2 to the power of 5 -2 இதே மாதிரி 2 to the power of அந்த 8 - 2 அதே மாதிரி 2 to the power of 8 - 2. ஓகேங்களா. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா already நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். I don't want to give wrong statement. ஓகே 2 to the power of 8. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா 2 to the power of 8. ஓகே. ஸோ இது மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 16 ப்ளஸ் ஒரு 5 எவ்வளோ வருது உங்களுக்கு. இங்கே நம்ம 8 16 ப்ளஸ் 5 8 16 16 + 21 2 to the power of 21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை ஐபி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே நான் வெரிஃபை பண்ணுறது என்ன பண்ண நான் கூகுள்லேயே நான் போட்டுட்டேன். லைக் 2 to the power of 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2097152 -2 ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் பார்ட்டு, இன்னொன்று வந்து ஹோஸ்ட் அட்ரஸ், இன்னொன்று ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். அதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ எதுக்கு அந்த 2 அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட் இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட் ஐபி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது அப்படின்னா 192.168.168.1.0 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 255 இருக்குங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க் பார்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராட்காஸ்ட் நெட்ஒர்க். ஓகே இது வந்து நெட்ஒர்க் பார்ட், இது வந்து ப்ராட்காஸ்ட் நெட்ஒர்க். அப்போது இருக்கிற ஐபி அட்ரஸ்லேருந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா -2 வந்து போட்டுப்பாங்க. போட்டுட்டு ரிமைனிங் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஹோஸ்ட் ஐபி. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா /20/30 தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா /31. இது ஏன் வந்து நான் /21 யூஸ் பண்ணுறேன் இன்ஸ்டெட் ஆஃப் /20? ஏன்னா எப்பவுமே நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து பார்த்து எடுத்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நெட்ஒர்க் பார்ட் ஹோஸ்ட் பார்ட்டு. ஓகேங்களா. ஹோஸ்ட் பார்ட் இருக்குது சப்நெட்டில். அதே மாதிரி ஓகே ஐ சேஞ்ச் டு ஐயா. ஸோ உங்களுக்கு ஐபி அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐபி
இப்போ நம்ம சப்நெட்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம சப்நெட்டிங் பண்ணிட்டோம். சப்நெட்டிங் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா -2 எதுக்குன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி ஆஃப் த சப்நெட். இதை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சில் வந்து மோஸ்ட்லி அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. எந்த நேரம் நீங்கள் வந்து இப்போ ஸ்பிளிட் நெட்வொர்க் வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணும்போது இந்த நெட்வொர்க் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும், எங்கேருந்து எண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஐபி, லாஸ்ட் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லுவாங்க. எந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் நெட்வொர்க் ஐபி, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்கோட ப்ராட்காஸ்ட் ஐபி. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராட்காஸ்ட் ஐபி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே இந்த கிளாஸ் பியோட சப்நெட் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டா இந்த ஹோஸ்ட் வந்து இத்தனை ஹோஸ்ட்டுக்கு வந்து எனக்கு அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பணும் அப்படின்னா இந்த ஐபியை யூஸ் பண்ணாங்கன்னா போதும், இந்த ஐபிக்கு சென்ட் பண்ணால் போதும். ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஐபிக்கு பிங் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இருக்கிற வேலிட் ஹோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஐபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவான். ஓகே, அதுக்கு தான் இந்த ப்ராட்காஸ்ட் ஐபி வந்து யூஸ் ஆகுது. நெட்வொர்க் ஐபி வந்து ஸ்டார்டிங் ஐபி என்ன, இந்த நெட்வொர்க்கோட இப்போ நம்ம சப்நெட்டிங் பண்ணிட்ட பிறகு இல்லைனா சப்நெட் பண்ணும்போது இந்த ஐபி இந்த நெட்வொர்க்கோட ஸ்டார்டிங் ஐபி என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நெட்வொர்க் ஐபி வந்து யூஸ் ஆகுது. ஸோ இன்னும் மோர் கிளாரிட்டினா 1.0.0.0/24ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதே மாதிரி 2.0.0.0/24 இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஐபி, .0ன்றது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு, .255 வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராட்காஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஐபி. ஹோப் இதை நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கணும், பட் எனக்கு அப்போது ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐபி நெட்வொர்க் ஐபி, இந்த நெட்வொர்க்கில் ஒரு நெட்வொர்க்கில் வந்து லாஸ்ட் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஐபி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.0.0.0லேருந்து இதுவே 1.0.0.255, இந்த 255ன்றதுன்னா ப்ராட்காஸ்ட். இந்த ஐபிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என் பிசியில் வந்து நான் 1.0.0.0 255 அப்படின்றத நான் வந்து பிங் பண்ணுறேன் அப்படின்னா, பிங்னா ஐசிஎம்பி பிங் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நெட்வொர்க்கில் இருக்க இந்த 1லேருந்து இருக்கலாம் .1லேருந்து 2554 இதில் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஆக்டிவ் ஹோஸ்ட்டுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ப்ராட்காஸ்ட் ஐபி யூஸ் பண்ணால் போதும், எனக்கு அந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லா யூசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போது ப்ராட்காஸ்ட் ஐபினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, நெட்வொர்க் ஐபினா என்னென்னு தெரிஞ்சிச்சு, அதனுடைய மெயின் யூசேஜ் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அது வந்து நம்ம கிளாஸ் ஓகே பேக் டு த டாபிக் நம்ம வந்தோம்னா இப்போ கிளாஸ் ஏல ஒரு சப்நெட் பார்த்துட்டோம், அதே மாதிரி கிளாஸ் பியில் ஒரு சப்நெட் பார்த்துட்டோம். நம்ம இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி வந்து நம்ம 16 வந்து நம்ம எப்படி வந்து பிட்ஸ் பாரோ பண்ணுறது, அதில் எத்தனை சப்நெட் இருக்குது, எத்தனை வந்து வேலிட் ஹோஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் டேபிளில். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 6. கிளாஸ் 6ல் நீங்கள் வேலிட் ஹோஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, மொத்தம் நீங்கள் கேட்கலாம் /24 தானே, /24னா அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 256 வரணும்ல அப்படின்னா நம்ம பை டிஃபால்ட் எந்த ஐபி வந்தால் மொத்த ஹோஸ்ட் 256 - 2 ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு ப்ளஸ் ப்ராட்காஸ்ட், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 254 வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை இப்படி டிஃப்ரெண்ட் சப்நெட் பண்ணலாம். ஸோ இது 256ன்னு ஒரு /24 பார்க்கும்போது 2 ஐபி உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஆனால் நீங்கள் சப்நெட் வந்து ஒரு வாட்டியும் பிரிக்கும் போதும் அது என்ன ஆகும்னா அங்கங்கே இப்போ இந்த ஒரு /24 நான் வந்து இப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா ஒரு /25 ஒரு 26 ஒரு 27 நான் பிரிக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு 2 ஐபி, இங்கே ஒரு 2 ஐபி வேஸ்ட் ஆகும், இங்கே ஒரு 2 ஐபி, இங்கே ஒரு 2 ஐபி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேஸ்ட் ஆகும். எதுக்குன்னா எனக்கு ஒரு நெட்வொர்க்கு ஒரு ப்ராட்காஸ்ட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போது எனக்கு 192.168.0.0லேருந்து 192.168.0.127 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐபி அட்ரஸ் ரேஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட வந்து பார்த்தீங்கன்னா 192.168.0.0 வந்து என்னுடைய நெட்வொர்க் ஐபி, 192.168.
0.127ன்றது வந்து பார்த்தீங்கன்னா broadcast IP. Okay, it's clear now. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு /20 ஃபார் எக்ஸாம்பிள் /28 எடுத்துப்போமே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240 16 IP அட்ரஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ /24/26 எடுத்துப்போம். அடுத்து /26னா இப்போ 128 ஸ்டார்ட் ஆகும் நெட்ஒர்க்கு. 128லேருந்து நமக்கு எத்தனை ஐபி 62 + 62னா நம்மளுடைய டோட்டல் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 0 மீதி 1 6 7 8 9 190 அப்போ 189. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 192.168.0.128லேருந்து எனக்கு 192.168.0.189. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா /26க்கான இந்த ஐபி, இதோடைய ஐபி அட்ரஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு இந்த. ஸோ இந்த 128 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா .128 என்னுடைய நெட்ஒர்க் ஐடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா .189 என்னுடைய ப்ராட்காஸ்ட் ஐபி. சிம்பிள். ஸோ அப்போ என்ன ஆகுது, எனக்கு ஈச் டைம் நான் சப்நெட் பண்ணும்போது நான் ஒரு /24 நான் வந்து டிஃப்ரெண்ட் மாஸ்காக பிரித்து நான் சப்நெட் பண்ணும்போது யூஸபிள் ஐபியாக நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்பயுமே ஒரு 2 ஐபி வந்து வேஸ்ட் ஆகும். பட் இதே ஒரே ஒரு /24னா எனக்கு வந்து 2 ஐபி தான் வேஸ்ட் ஆகும். பட் நான் ஈச் சப்நெட்டாக வந்து நான் சப்நெட் பண்ணும்போது எனக்கு ஒரு சப்நெட் பண்ணும்போது 2 ஐபி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் யூஸபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லைங்க கைஸ், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ்லெஸ் ஐபி, சப்நெட் மாஸ்க்கு எப்படி வந்து சப்நெட்டிங் பண்ணுறது, எத்தனை ஹோஸ்ட்ன்றதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை வந்து பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில், இந்த வீடியோ கொஞ்சம் பிட் லாங்கராக போயிடுச்சு ஏன்னா உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் அண்ட் நெட்ஒர்க் ஐபியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சப்நெட்டிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் எப்படி வந்து ஈஸியாக என்னுடைய மெத்தட் நான் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொன்னேன். இன்னும் டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நம்ம வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ வந்து லைக் பட்டன் தட்டிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.